தகவல் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்லி தான் நாள் கணக்காகி மாத கணக்காகி வருஷ கணக்காகி எந்த வேலையும் நடக்கல சார். இதே மாதிரி இந்த மாதிரிலாம் இந்த விஷயம் இருக்க முடியாது சார். ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ரெண்டு விதமாக கேட்டுருக்கேன் சார். ஒன்று வந்துட்டு அந்த ஃபுல் ப்ராஜெக்டை வந்து 110 கோடி எடுத்து கேட்டுருக்கோம் சார். இதில் வந்துட்டு ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா அவங்க ஷிப் பண்ணணும். அதுக்கு நேரடி வீடு தேர்ந்தெடுத்து அதில் ஷிப் பண்ணுறதுக்கான செலவுக்கு ஒரு 5 கோடி கேட்டுருக்கோம் சார். அது ரெண்டுக்குமே பயன் இதுதான் என் தகவல். அப்படியிருந்து அந்த தகவல் தான் எலெக்ஷன்லேயே தகவல் இருக்குது. எஸ் சார். இந்த 110 கோடி கேட்டது வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே போச்சு சார். சிஎம் வந்துட்டு அப்போ எலெக்ஷன் டைம் இருக்கிறதுனால இப்போ எதுவும் காலி பண்ணால் பிரச்சனை வளர்த்துக்காக வச்சுட்டாங்க சார். இதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். வந்த உடனே எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபைனான்ஸில் ஒரு மாதம் தங்கி போச்சு. கரெக்டாக எம்சிசி பீரியடை கனெக்ட் பண்ணி திருப்பி எம்சிசி பீரியடுக்கு வாரம் வாரமாக கட்ட முடியுமான்னு சொல்லுங்க. அதுக்கு உசிதமாக இருந்தால்